Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் prime factors of an integer பார்க்க போகிறோம். Content of this video is taken from the book How to Solve It by Computer by R.G. Dromey. Factor of a number அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, it is another number that divides evenly into it with no remainder left over. For example, you have two numbers x and y. By x divided by y, remainder இல்லைன்னா, then you can say that y is a factor of x. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரிமைண்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் இஸ் mod ஆப்ரேட்டர். அப்போ எக்ஸ் mod y ஈக்குவல் டு 0 அப்படின்னா y ஈவன்லி டிவைட்ஸ் எக்ஸ், தென் y இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ். நம்பரில் சொல்லும்போது 21 mod 7 வந்து 0 அப்படின்னா 7 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 21. இப்போ வாட் ஆர் த அதர் எக்ஸாம்பிள்ஸ்? 12 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 6 and 12. 21க்கு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் காட் ஒன்லி 4 ஃபேக்டர்ஸ், 1, 3, 7, 21. 11க்கு யூ ஹவ் காட் 2 ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபார் ஈச் நம்பர் யூ ஹவ் காட் 1 அண்ட் த சேம் நம்பர் ஆஸ் அ ஃபேக்டர். பார்த்திங்கன்னா 12க்கு 1 and 12 இருக்குது, 21க்கு 1 and 21, 11க்கு 1 and 11. When you have only 2 factors like this, there is 1 and the same number, then you can say that it is a prime number. இப்போ prime factors of an integer அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எண்ணை வந்து if we can represent it like this, f1 into f2 into f3 etc. up to fk, where n is greater than 1 and this f1 is less than or equal to f2 is less than or equal to the f3 and so on, and f1, f2, f3, f4 are all prime numbers. அதாவது இப்போ 4ன்னு வச்சுக்கலாம், அதை 2 into 2ன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது you can say that the prime factors of 4 வந்து 2 into 2. 6ஓட prime factors பார்த்திங்கன்னா 2 into 3. 15ஓட prime factors 3 into 5. அதாவது இந்த 15 can be expressed as 3 into 5. 3 and 5 both are prime. அப்போ அந்த prime நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பர் வரும்போது then you can say that these are all the prime factors of this 15. பாருங்கள், இப்போ 8 அப்படின்னா you have got 2 into 4. ஆனால் 4 is not a prime, but you can express this in terms of prime. அப்போ 8 வந்து you can say it as 2 into 2 into 2. Similarly, 12 வந்து when I say 2 into 6, it is not the prime factor. ஆனால் இதுவே 2 into 2 into 3 அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணனா then these are all the prime factors of this 12. அதாவது ஒரு 12 ஆல் ப்ரைம் நம்பர்ஸை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது you can say this is the prime factor of an integer. Now I have a set of prime numbers. இப்போ ஒவ்வொரு நம்பரையும் எப்படி இந்த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஐ ஹாவ் 8 வந்து முதல்ல நான் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் எடுத்து நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஐ கெட் அ 4 கோஷன்ட் அண்ட் 0 ரிமைண்டர். மறுபடியும் அதே 2வால் டிவைட் பண்ண போகிறேன் நான். I keep dividing it by the first prime number. இப்போ பாருங்கள், 4 2ஆல் டிவைட் பண்ணுறேன், I get a quotient 2, remainder 0, and then I divide it by 2, I get a quotient 1, remainder 0. அப்போ 8 can be expressed as 2 into 2 into 2. Now the next example பார்த்திங்கன்னா 12 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம், 6 0 ரிமைண்டர். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 3 0 ரிமைண்டர். இப்போ இந்த 3 வந்து ஐ கேனாட் டிவைட் இட் யூஸிங் 2. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன? 3. இந்த நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்குறேன், 1 and 0 வருது. அப்போ 12 கேன் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் as 2 into 2 into 3. அப்போ 18 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 2 into 9 போட முடியாது, ஏன்னா 9 is not a prime number, but 2 into 3 into 3 போடலாம். 20 2 into 10 போட முடியாது, 4 into 5 போட முடியாது. they are all not prime factors, but 2 into 2 into 5 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். the next example is 60 நம்ம எப்படி பண்ணலாம்? 6 into 10 பண்ணலாம், இல்லைனா 5 into 12 பண்ணலாம், but they are not prime factors. So 2 into 2 into 3 into 5,
2 2 4 4 3 12 12 இன்ட்டு 5 60. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 49 எடுத்திருக்கிறேன். 49 முதல்ல இந்த 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஐ கெட் 24 கோஷன்ட் 1 ரிமைண்டர். தட் மீன்ஸ் 2 வந்து இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 49. அது ப்ரைமாக இருக்குது, ஆனால் பட் இட் இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 49. ஸோ ஐ ஹாவ் டு ட்ரை வித் த நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன? 3. ஸோ ஐ ஹாவ் டு டிவைட் வித் 3. 3ஆல் பார்க்கும்போது ஐ கெட் அ ரிமைண்டர் 1. ஸோ ஐ கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரைம் விச் இஸ் 5. 5 பண்ணும்போது ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ 5ம் இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 49. அப்போ அடுத்த ப்ரைம் என்ன? 7. இப்போ ஒவ்வொரு ப்ரைமாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ 7 அப்படிங்கும்போது இட் இஸ் ஈவன்லி டிவைடிங். ஸோ ஐ கெட் த கோஷன்ட் 7. மறுபடியும் இதை 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஐ கெட் 1. இப்போ இந்த 1 வர வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ப்ரைமாலையும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 49 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7. நவ் வி கன்சிடர் த நம்பர் 23. ஸோ இந்த 23 ஃபஸ்ட்டு 2ஆல் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். 2ஆல் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு ரிமைண்டர் வருது. அடுத்தது 3 வச்சுட்டு பார்க்குறோம். 3க்கும் ரிமைண்டர் வருது. அப்போ 2 and 3 ஆர் நாட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 23. அடுத்தது 5ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 11. அப்படி ஒவ்வொரு நம்பராக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதா? இல்லை. we have one termination condition. என்னென்னா நெக்ஸ்ட் ப்ரைம் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் n. அதாவது நம்ம அடுத்து டிவைட் பண்ண போகிற ப்ரைமோட ஸ்கொயர் கிரேட்டர் தேன் n இருந்ததுன்னா n is a prime. That means 5 square is greater than 23. That means we need not check up to 5. So for divisibility checking 2 and 3 வரைக்கும் நம்ம செக் பண்ணாவே போதும். இந்த கண்டிஷன் வந்ததுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு we know that n is a prime. அப்போ இந்த 23யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 into 23. 18ஓடது பார்த்தீங்கன்னா 2 into 3 into 3. 70க்கு பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். அடுத்தது 3 வராது. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 7 0. இப்போ 70க்கு 2 into 5 into 7. அப்போ நம்ம வந்து இந்த while கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா while remainder is equal to 0. அப்போ தான் அடுத்தடுத்த ப்ரைம் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஆர் the quotient is greater than the next prime. இந்த கோஷன்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த கோஷன்ட்டு நெக்ஸ்ட் ப்ரைமை விட பெருசாக இருந்ததுன்னா we can continue with this calculation and the while loop. So நம்ம இந்த அல்காரிதம் பார்க்கலாம். Establish n, the number whose prime factor are sought. Compute the remainder r and quotient q for n and next prime is equal to 2. அதாவது 2ன்னு வச்சுக்கிட்டு ரிமைண்டரையும் கோஷன்ட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். while it is not established that n is prime, ப்ரைம்னு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஸோ we are going to continue with the loop. என்ன பண்ண போகிறோம்? if the next prime is an exact divisor, இப்போ எடுத்துருக்கிற நெக்ஸ்ட் ப்ரைம் 2 வந்து எக்ஸாக்ட் டிவைசராக இருந்ததுன்னா then save this next prime to the list f. then reduce n by next prime. இப்போ 2ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா 2ஆல் டிவைட் பண்ணி அந்த கோஷன்ட் வந்து மறுபடியும் n-ல் சேவ் பண்ண போகிறோம். இல்லாமல் இருந்ததுன்னா ஸோ 2ஆல் டிவைட் ஆகலைன்னா என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் ப்ரைம் எடுக்க போகிறோம். ஸோ we are going to get the next prime using some other technique. இப்போ நம்ம இந்த இடத்துல sieve of Radhastenis-ன்னு சொல்லியிருக்கோம். இந்த sieve of Radhastenis பற்றின அல்காரிதம் அண்ட் பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னொரு வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். then we are computing the next quotient q and remainder r for n and next prime. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் while it is not established that n is prime. if n is greater than 1, then add n to the list of prime factor. இப்போ நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வரோம். இன்கேஸ் வந்து n வந்து லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா you have to add that value to the list of prime factor. இப்போ அந்த 49க்கு பார்த்தோம் இல்லைங்களா, 7ஆல் டிவைட் பண்ணோடனே 7 into 7 அப்படின்னு போட்டுக்கலாம். return the list of prime factor f of the number n. இதுக்கான பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபஸ்ட்டு எஃப்ங்கிற ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் தான் நம்ம ப்ரைம்ஸ் போட போகிறோம். then we get a list of primes using sieve of Radhastenis. then we are taking the next prime as 2
அதனுடைய டிவிஷன் அண்ட் மாட் 2 வேல்யூவும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு தென் we are checking whether the remainder is equal to 0 or the quotient is greater than the next prime. அப்படின்னு இருந்ததுன்னா தென் we are checking ரிமைண்டர் 0வான்னு பார்க்குறோம். 0வா இருந்ததுன்னா அந்த நெக்ஸ்ட் ப்ரைமை எஃப்ல அப்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் n is equal to quotient, that is டிவைட் பண்ண வேல்யூவை nக்கு அசைன் பண்ணுறோம். அப்படி r not equal to 0னா that is else பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், we are taking the next prime. நெக்ஸ்ட் ப்ரைம் எப்படி எடுக்கிறோம், ப்ரைம்ஸ் டாட் இண்டெக்ஸ், இந்த ப்ரைமோட இண்டெக்ஸ் என்ன அது +1, அந்த இடத்துல இருக்கிற ப்ரைம் will be returned as next prime. Then we are again calculating div1 mod using this function. In the if condition else in the div mod, this will be repeated as long as r is equal to 0 or q is greater than next prime. இது ரெண்டுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா தான் வெளியே வரும். வெளியே வரும்போது n greater than 1 இருந்ததுன்னா then we are appending to the list f. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். நம்பர் வந்து இன்புட் பண்ணிக்கிறோம். ஸோ என்டர் a number to find the prime factors and then we are calling this prime factors of number. This is the procedure for generating the prime numbers using sieve of Retasthenes. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம்ஸுங்கிற ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறோம் which consists of n+1 elements. All the content வந்து ட்ரூன்னு வச்சுக்கிறோம். that is we are creating a list with the true value. Prime of 0 and 1 false ஆக்கிக்கிறோம் because 0 and 1 are not prime. So we are starting with the index 2. 2ல என்ன இருக்கும், primes of 2ல 2 தான் இருக்கும். So p into p is less than or equal to n. அதாவது we are checking till the square root of n. அது வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். அதனால் primes of p ட்ரூவாக இருந்ததுன்னா, இப்போ இந்த கேஸில் 2 தான் இருக்கும், 2 is true. அப்போ ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வை நம்ம வந்து ஃபால்ஸ் ஆக்கணும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் I in range p into p. இப்போ 2ன்னு எடுத்துட்டோம்னா 4லேருந்து ஆரம்பிக்கும். அண்ட் தென் we are incrementing by 2, 6, 8, 10 அப்படின்னு ஆல் மல்டிபிள்ஸ் வந்து we are making it as false. அடுத்து p is equal to p plus 1. அப்போ அடுத்து இண்டெக்ஸ் that is primes of 3 போகுது. it so happen primes of 3ல 3 தான் இருக்குது. அப்போ ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3யை கேன்சல் அவுட் பண்ணிவிடுவோம். அடுத்தது p வந்து 4ஆக இருக்கும். ஆனால் ப்ரைம்ஸ் ஆஃப் 4 வந்து இட்ஸ் ஃபால்ஸு. அடுத்து ப்ரைம்ஸ் ஆஃப் 5. அப்போ ப்ரைம்ஸ் ஆஃப் 5 வந்து 5. இட் இஸ் அகெயின் அ ப்ரைம் நம்பர். ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 will be made as false. So this will be repeated till the square root of n. ஸோ இந்த லூப் முடியும் போது the primes of iல ட்ரூவாக இருக்கிறது எல்லாமும் ப்ரைம் நம்பர். அதை மட்டும் ஆல் ட்ரூ வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இண்டெக்ஸை மட்டும் நம்ம எங்கே பண்ண போகிறோம், இன்னொரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பர் பார்த்தோம். அதிலேயே sieve of Retasthenesக்கான ஃபங்க்ஷனும் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.